நடுக்கடலில் 11 நாட்களாக பரிதவித்த கடலூர் மாவட்ட மீனவர்களை திருவொற்றியூர் மீனவர்கள் உயிருடன் மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். பரங்கிப்பேட்டையைச் சேர்ந்த சுப்பிரமணியனுக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 13ஆம் தேதி பாண்டியன், ஸ்ரீகாந்த், கல்யாண சுந்தரம் ஆகியோர் மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கரைக்கு திரும்பாததால் மீனவர்களை மீட்க கோரி அவரது உறவினர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 11 நாட்கள் கடந்த நிலையில் படவேற்காடு கடல் பகுதியில் படகில் மயங்கிய நிலையில் இருந்த மீனவர்களை பார்த்த திருவொற்றியூர் மீனவர்கள் உடனே அவர்களை மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். அவர்களுக்கு உணவு அளித்து உயிரை காப்பாற்றினர். படுத்தபடியாக போட்டில் சுருண்டு போய் படுத்துட்டு கிடந்தாங்க 3 பேரும். அவங்களுக்கே தெரியல, நாங்கள் இடிக்கும் போதே தெரியல அவங்களுக்கு. எழுந்து என்ன எங்களை காப்பாற்றுங்கண்ணான்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. என்னடா யாரான்னு சொல்லி கெஞ்சுறாங்கன்னு பார்த்தா கண்ணுலாம் அப்படியே மஞ்சா புத்து போச்சு, நுர தள்ளிட்டாங்க, வாயில் நுர தள்ளி போச்சு. குடிநீர், உணவு இல்லாமல் கடலில் தவித்ததாக கடலூர் மாவட்ட மீனவர்கள் தெரிவித்தனர். சிறுநீரை பிடித்து குடித்து உயிர் பிழைத்ததாக அவர்கள் கூறினர். தகவல் அறிந்து வந்த மீன்வளத்துறை இயக்குநர் கடலூர் மாவட்ட மீனவர்களை காப்பாற்றிய மீனவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். கடலில் மாயமானதாக கருதப்பட்ட 3 மீனவர்களும் உயிருடன் வந்தது அவர்களது உறவினர்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தை உடனே திறக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கடற்கரை வேளச்சேரி பறக்கும் ரயில் வழித்தடத்தில் தினசரி 80க்கும் மேற்பட்ட மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றன. இதன் தொடர்ச்சியாக வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான 5 கிலோமீட்டர் தொலைவை இணைக்கும் வகையில் பறக்கும் ரயில் வழித்தட திட்டப்பணி 2008ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. ஆனால் ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகரில் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனையால் பணிகள் முடங்கின. பின்னர் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டன. கடந்த 17 ஆண்டுகளாக நடந்து வந்த ரயில் இணைப்பு பணிகள் முடிவடைந்து கடந்த மார்ச் மாதம் முதல் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் ஆதம்பாக்கம் ரயில் நிலையம் சற்று வளைவாக இருப்பதால் ரயில் நிற்கும் போது ரயிலுக்கும் பிளாட்பாரத்திற்கும் இடைவெளி அதிகமாக இருந்தது. இதனையடுத்து அந்த ரயில் நிலையம் மட்டும் திறக்கவில்லை. 3 மாதங்களாகியும் ரயில் நிலையம் திறக்காததால் பயணிகள் கவலை அடைந்துள்ளனர். அமராவதி அணையில் இருந்து சட்டவிரோதமாக திறந்துவிடப்படும் தண்ணீரை கண்டித்து வாய்க்காலில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மடத்துக்குளம் நீர்வளத்துறை அலுவலகம் முன்பு மறியல் செய்த விவசாயிகள் அரசு ஆணையின்றி வாய்க்காலில் தண்ணீர் திறந்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். பின்னர் வாய்க்காலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் நீர்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஆற்று மதகு வழியாக தண்ணீர் திறக்க அரசு ஆணை இருந்த நிலையில் வாய்க்கால் வழியாக தண்ணீர் சென்றது எப்படி என்று விவசாயிகள் கேள்வி எழுப்பினர். தண்ணீர் திருட்டுக்கு இது வழிவகுக்கும் என்று குற்றம் சாட்டிய அவர்கள் இதற்கு அதிகாரிகளும் உடந்தை என்று சாடினர். திருச்சியில் டிஜிட்டல் அரசு என கூறி பெண் ஒருவரிடம் 74,75,000 ரூபாயை பறித்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சோமரசம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமியை கடந்த ஏப்ரல் மாதம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒரு நபர் உங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்தி போலி சிம் கார்டுகள் வாங்கியுள்ளதாக கூறியுள்ளார். அதன் மூலம் பல குற்ற சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக அந்த மர்ம நபர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவரிடம் பேசிய மற்றொரு நபர் இந்த வழக்கில் உங்களை கைது செய்யாமல் இருக்க 15 லட்சம் ரூபாய் பணம் அனுப்ப வேண்டும் என கூறியுள்ளனர். அதனை நம்பி அவர் பணம் அனுப்பியுள்ளார். அதேபோல அவ்வப்போது அவரை தொடர்பு கொண்டு மிரட்டி 4 தவணைகளாக 74,75,303 ரூபாயை ஏமாற்றியுள்ளனர். ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தனலட்சுமி இதுகுறித்து திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவையைச் சேர்ந்த சரவணகுமார், திருவள்ளூரைச் சேர்ந்த ஆலன் மார்டின், அருண் பிரசாத், மன்சூர் கான் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் திமுக போட்ட திட்டங்கள் தான் ஆட்சி செய்வதாக அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கூறியுள்ளார். சென்னையில் கலைஞர் பிறந்த நாளையொட்டி நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி 42% உழைக்கும் பெண்கள் மொழி அடையாளம் ஆகியவற்றுக்காக போராட கற்றுக் கொடுத்தது திமுகவும் கலைஞரும் தான் என்றார். கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது அதையே காப்பி அடிக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுறீங்க. அதையே கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கள் திட்டங்கள் சிறப்பான திட்டங்கள், நல்ல ஆட்சி நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி. கலைஞரை சுற்றி ஊடகத்துறை நண்பர்கள் சூழ்ந்து கொண்டு மகிழ்வுடன் பேட்டி எடுத்தார்கள் என்றும் அவர்கள் அத்தனை பேருக்கும் பதில் அளித்தவர் கலைஞர் என்றும் கனிமொழி தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கு மக்கள் கேள்விக்கு பதிலளிக்க முடியாத தலைவர்களை பார்க்கின்றோம் என்றும் முதல்வர் விஜயை மறைமுகமாக சாடினார்.
கடலூர் மாவட்டத்தில் செங்கல் சூளைக்காக மண் எடுக்கும்போது உரைக்கிணறுகள், பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன. பூண்டி மற்றும் வரிஞ்சிப்பாக்கம் கிராம வயல்களில் செங்கல் சூளை போடுவதற்காக எடுத்த பள்ளத்தில் 3 உரைக்கிணறுகள், பானை ஓடுகள் தென்பட்டன. இதனையடுத்து அகழ்வாய்வு துறையினருக்கு அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற தொல்லியல் ஆய்வாளர்கள் அந்த பகுதிகளில் ஆய்வு செய்தனர். அதில் சங்க காலத்தைச் சேர்ந்த சுடுமண் காதணி, கருப்பு மற்றும் சிவப்பு நிற பானை ஓடுகள், குறியீடு பானை ஓடு, சுடுமண் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. இந்த பகுதிகளில் சங்ககால மக்கள் வாழ்ந்ததும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் என ஆய்வாளர்கள் கூறினர். தென்பண்ணை ஆறு மட்டுமல்லாமல் மலட்டாறு பகுதிகளிலும் சங்ககால மக்களின் வாழ்வியல் தடயங்கள் அதிகம் கிடைப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கோயில் திருவிழாவை தனிநபர் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து 3 கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆணையூரில் உள்ள முனியப்பன் கோயில் திருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் ஆணையூர், கண்டக்காம்பட்டி, கருமகவுண்டம்பட்டி ஆகிய கிராம மக்கள் சேர்ந்து நடத்துவது வழக்கம். ஆனால் கோயில் தனக்கு சொந்தமானது என கூறிய தனிநபர் ஒருவர் உரிமை கொண்டாடுவதை ஏற்காத 3 கிராம மக்கள் மணப்பாறை கரூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த ஆணையூர், சுண்டக்காம்பட்டி, கருமகவுண்டம்பட்டி 3 பேரும் சேர்ந்து தான் சாமி கும்பிட்றது. அந்த எங்கள் பாட்டைங்க காலத்திலேருந்தே அதுதான் நடைமுறைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அவர் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு கோயில் நான் தான் கும்பிடுவேன், இந்த 2 ஊரும் இல்லை, நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தனிமையில் கும்பிடுறாரு. மறியல் செய்த மக்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் லாரி மீது கற்களை வீசி தாக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. இந்த விவகாரம் குறித்து மணப்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்ததால் மறியல் முடிவுக்கு வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அங்கன்வாடி மையத்தை சுற்றி மதுபாட்டில்கள் சிதறி கிடப்பதால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். அங்குள்ள தட்சிணாமூர்த்தி கோயில் தெருவில் அங்கன்வாடி மையம் ஒன்று உள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். அதன் அருகில் உள்ள மதுக்கடையில் சரக்குகளை வாங்கும் மதுப்பிரியர்கள் அங்கன்வாடி மைய வளாகத்தில் புகுந்து மது அருந்துகின்றனர். பின்னர் வளாகம் முழுவதும் மதுபாட்டில்களை சிதறி போட்டு விடுகின்றனர். மது அருந்தி பாட்டில்களை போட்டு மிக அந்த பாட்டெல்லாம் உடஞ்சி இறங்குறதுனால குழந்தைகளுக்கு பாதுகாப்பு குறைபாடாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் சில நாட்களாகவே இந்த பாலியல் சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் சிறு குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இந்த குழந்தைகளை பாதுகாக்கணும். அங்கன்வாடி மையத்தின் அருகே உள்ள மதுக்கடையை உடனே மூட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தினர். மேலும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடைபெறாமல் இருக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பெரிய அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தை குறைந்த விலைக்கு SRM குழுமத்திற்கு விற்ற புகாரை சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 250 கோடி ரூபாய் மதிப்பிலான பெரிய அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தை 45 கோடிக்கு SRM குழுமத்திற்கு விற்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஒப்புக்கொண்டது. இதனை எதிர்த்து பெரிய அறக்கட்டளை தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையனிடம் சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே புகார் பரிசீலிக்கப்பட்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் விஜிலன்ஸ் பிரிவுக்கு மேல் நடவடிக்கைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வங்கியின் அதிகாரிகள் மீதே குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் அதே வங்கியின் விஜிலன்ஸ் பிரிவு மேற்கொள்ளும் விசாரணை நம்பகத்தன்மையை ஏற்படுத்தாது என தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம் என்று உத்தரவிட்டார். டீசல் மற்றும் வாகன உதிரி பாகங்களின் விலையேற்றத்தை கண்டித்து தமிழகத்தின் பல இடங்களில் ஜேசிபி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி பகுதியில் ஜேசிபிகளை வரிசையாக நிறுத்திய எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் நலச்சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். 1000 ரூபாய் வாடகை, விலை உயர்வு காரணமாக டீசல், உறுதி பாகங்கள், ஜேசிபியின் விலை, அனைத்து ஸ்பேர் பாக்ஸ் விலையும் கூடுறதுனால 1000 ரூபாய் வாடகை நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அதனால இந்த அடையாள வேலை நிறுத்தத்தை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு 3 நாள் வேலையை நிப்பாட்டி மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி அருகே தண்டனைப்புத்தூரில் ஜேசிபிகளை வரிசையாக நிறுத்தி ஒன்றிய அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். கோவை சரவணம்பட்டியில் 3வது நாளாக வேலை நிறுத்தத்தை தொடர்ந்துள்ள அச்சங்கத்தினர் ஒன்றிய அரசு எரிபொருள் விலை, மூலப்பொருட்கள் விலையை குறைக்க வேண்டும் என்று கூறினர். வரி வகைகளில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். போது அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு சைட்டுக்காரருக்கோ இன்னொருக்கோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது முதல் வாகன உரிமையாளர் மேலேயுமே ஓட்டுநர் மேலேயுமே எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த ஒரு நடைமுறையை என்னன்னு விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணுமோ தவிர எங்களோட எதுவும் கேட்காம எங்கள் மேலே எஃப்ஐஆர் எதுவும் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வலியுறுத்துகிறோம். சிவகாசியில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜேசிபி உரிமையாளர்கள் ஒன்றிய அரசின் நடவடிக்கையால் தொழில் செய்ய முடியவில்லை என்றனர். புதிதாக வாகனம் வாங்கும் போது அதன் விலையும் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர்கள் கூறினர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்திய யானை கூட்டத்தை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரங்கல்துர்கம் ஊராட்சிக்குட்பட்ட சுட்டகுண்டா கிராமத்தில் நள்ளிரவு 2 குட்டிகள் உட்பட 8 காட்டு யானைகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து தென்னை, வாழை, மாமரங்கள், தீவன பயிர்கள் மற்றும் குடிநீர் பைப் லைன்களை சேதப்படுத்தியுள்ளன. தகவலறிந்து வந்த ஆம்பூர் வனத்துறையினர் யானைகளை தற்காலிகமாக விரட்டிய நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதேபோல கடந்த மாதம் முதல் தொடரும் யானை அச்சுறுத்தலுக்கு நிரந்தர தீர்வாக அவற்றை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டவும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தீவனத்தை எல்லாம் நேற்று நைட்டு யானைங்க தீவனத்தை எல்லாம் நாசம் பண்ணிருக்கு. புதுசாக வச்ச தென்னங்கன்று ஃபுல்லாக போயிருக்கு. வாழை மரம், மா எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கு. மாங்காய், தீவன பயிர், தென்னஞ்செடிங்க, பக்கத்தில் இருக்கிற முள்வேலி எல்லாம் உடைச்சிட்டு போயிருக்கு. சாதாரணமாக அடிச்சிட்டு போயிருக்கு. காரப்பட்டு காப்புக்காடு பகுதியில் யானைகள் தஞ்சமடைந்துள்ளதால் வனப்பகுதியை ஒட்டிய நிலங்களுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வைகை அணை நீர்த்தேக்கத்திலிருந்து நேரடியாக மின்மோட்டார்கள் மூலம் தண்ணீர் திருடப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையின் மொத்த கொள்ளளவு 71 அடியாகும். இந்நிலையில் போதிய மழை இல்லாத காரணத்தால் 30 அடிக்கு கூட தண்ணீர் இல்லாத சூழல் உள்ளது. இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்கு கூட தண்ணீர் திறக்கப்படாமல் மதுரை மாநகரம், தேனி நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மட்டும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வைகை அணையின் நீர்த்தேக்க பகுதியிலிருந்து மின்மோட்டார்களை கொண்டு தண்ணீர் திருடப்படுகிறது. இதனால் வைகை அணையின் நீர்மட்டம் மேலும் சரிந்து வருகிறது. அதிகாரிகள் தலையிட்டு இந்த தண்ணீர் திருட்டை தடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெறுமனே குடிநீர்களுக்கு மட்டுமே நீர் எடுக்கக்கூடிய நிலைமையில வத்தி போய் கிடக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நடு டேமில் ராட்சச மோட்டார்களை வச்சு குழாய்களையும் வச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்காரவங்க 24 மணி நேரம் தண்ணீர் திருடுறாங்க. இதை அங்கே இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை நிர்வாகம் கண்டும் காணாமல் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இவருடைய அலட்சிய போக்குனால இருக்கிற தண்ணீரும் இல்லாமல் போய் குடிநீர் பஞ்சம் மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடைமுறைகள் கடந்த திமுக ஆட்சியில் மிகவும் வெளிப்படையாக இருந்ததாக ஆந்திர மாநில தொழில்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் பாராட்டு தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் நடத்திய நிகழ்வில் பங்கேற்ற நாரா லோகேஷ் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் கடந்த திமுக அரசுடன் கடும் போட்டி நிலவியதாக தெரிவித்தார். சில முதலீடுகளை ஈர்த்தும் சிலவற்றை பெற முடியாமல் கை நழுவி போனதாகவும் அவர் கூறினார். ஆனால் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க திமுக அரசு ஒருபோதும் பணம் கேட்டதாக எந்த முதலீட்டாளரும் குற்றம் சாட்டியதாக கேள்விப்பட்டதில்லை என்றார். திமுக அரசு முதலீடுகளை ஈர்ப்பதில் வெளிப்படையாகவும் தொழில்முறையாகவும் இருந்ததாக கூறிய அவர் தமிழ்நாட்டிற்கு பாராட்டு தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியில் ஊழல் காரணமாக 3,30,000 கோடி மதிப்பிலான 25 தொழில் முதலீடு திட்டங்கள் அண்டை மாநிலங்களுக்கு சென்றுவிட்டதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா குற்றம் சாட்டியிருந்த நிலையில் ஆந்திர அமைச்சரின் பேச்சு அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்டுள்ள அதிகார போட்டியில் ரிதா பிரதாப் பானர்ஜி தலைமையிலான அதிருப்தி குழுவினர் பெரும்பாலான எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் தங்களது தரப்பே உண்மையான கட்சி என தேர்தல் ஆணையத்திடம் உரிமை கோரியுள்ளனர். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து கட்சியின் தலைமை பொறுப்பை கைப்பற்றுவதில் மம்தா பானர்ஜி மற்றும் ரிதா பிரதாப் பானர்ஜி ஆகியோரின் ஆதரவாளர்களுக்கு இடையே கடுமையான மோதல் நிலவி வருகிறது. இதன் உச்சகட்டமாகவே தற்போது கட்சி உடைந்து தேர்தல் ஆணையம் வரை விவகாரம் சென்றுள்ளது. கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை அடுத்து மாற்றி அமைக்கப்பட்ட புதிய தேசிய செயற்குழு மற்றும் புதிய நிர்வாகிகள் தொடர்பான ஆவணங்களை கொல்கத்தா மற்றும் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகங்களில் ரிதா பிரதாப் தரப்பினர் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ரிதா பிரதாப் பானர்ஜி கட்சியின் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் தங்களோடுதான் இருக்கிறார்கள் என்றும் அதனால் கட்சியின் சின்னத்திற்கு தாங்கள் தனியாக உரிமை கோர வேண்டிய அவசியமில்லை என்றும் தங்கள் அணியே உண்மையான கட்சி என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வடிவமைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களை சார்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் 755 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்வதாகவும் ஒப்பந்த புள்ளிகளை உடனடியாக கோருவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தில் கடந்த ஜூன் 22 முதலே அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகள் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கம்பம் அம்மா உணவகத்தில் தோசை விற்பனை செய்யப்பட்டதால் சர்ச்சை எழுந்த நிலையில் தோசை ஊற்றி விற்பனை செய்வதை அம்மா உணவக ஊழியர்கள் தற்காலிகமாக நிறுத்தினர். கம்பம் அம்மா உணவகத்தில் ஆய்வுக்கு சென்ற தாவேகா எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அம்மா உணவகத்தில் தோசை வாங்கி சாப்பிட்டு அதனை ரீல்ஸாக பதிவிட்டிருந்தார். தமிழ்நாடு முழுவதும் அம்மா உணவகங்களில் உணவு பட்டியலில் தோசை இடம்பெறாத நிலையில் கம்பத்தில் மட்டும் தோசை விற்பனை செய்யப்பட்டதால் சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் கம்பம் அம்மா உணவகத்தில் தோசை விற்பனை குறித்து விளக்கமளித்த நகராட்சி ஆணையாளர் உமாசங்கர் அரசு மருத்துவமனை நோயாளிகள் கேட்டுக் கொண்டதால் தான் தோசை விற்பனை செய்யப்பட்டதாக கூறினார். மேலும் இவ்விவகாரம் சர்ச்சையாக மாறியதால் தோசை விற்பனை நிறுத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் நகராட்சி ஆணையாளர் விளக்கமளித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே விதிமுறைகளுக்கு முரணாக திறக்கப்பட்டுள்ள புதிய சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை இடையிலான 4 வழிச்சாலையில் நத்தம்பட்டியில் கடந்த 15ஆம் தேதி புதிய சுங்கச்சாவடி திறக்கப்பட்டது. 60 கிலோமீட்டர் இடைவெளிக்கு ஒரு சுங்கச்சாவடி என்ற விதிகளுக்கு எதிராக அமைந்துள்ள நத்தம்பட்டி சுங்கச்சாவடியை அகற்ற கோரியும் தற்காலிகமாக சாலை பணிகள் நிறைவடையும் வரை கட்டண வசூலை நிறுத்த வலியுறுத்தியும் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நத்தம்பட்டியில் உள்ள டோல்கேட் முறைகேடுக்கு முரணாக இந்த டோல்கேட் அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 4 பாலங்கள் கட்டாமலும் கல்லுப்பட்டில் உள்ள மின்கோபுரம் அகற்றாமலும் விதிமுறைக்கு முரணாக அமைத்துள்ளது. ஏற்கனவே நிதின் கட்காரி அவர்கள் 60 கிலோமீட்டருக்கு இடைவெளி என்பதுதான் ஒவ்வொரு டோல்கேட்டு அமைக்க வேண்டும் என்பது விதிமுறைக்கு உட்பட்டது. அந்த விதிமுறைக்கு மீறலாக இந்த நத்தம்பட்டி டோல்கேட் அமைக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடியை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சுற்றுவட்டார கிராம மக்கள் கூடி சுங்கச்சாவடியை முடக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாவிருதி அரசு கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றிய சுமை தூக்கும் தொழிலாளர்களை தாவேகவினரின் அழுத்தத்தால் சஸ்பெண்ட் செய்துள்ளதாக கூறி சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. வெள்ளவிடுதி அரசு கொள்முதல் நிலையத்தில் 12 ஆண்டுகளாக சுமை தூக்கும் தொழிலாளர்களாக பணிபுரிந்து வந்த குழந்தையன், கண்ணையன், சுரேஷ், கருப்பையா ஆகியோர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இங்கு வேலை செய்த 15 பேரில் 2 பேர் மட்டுமே பணிபுரிவதாகவும் தங்களுக்கு வேண்டியவர்களை தாவேக நிர்வாகிகள் பணியில் அமர்த்தியுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். வேலை பார்த்துக்கிட்டு போது எல்லா கட்சியும் இருந்துச்சு. அப்போ வேலை பார்த்தோம், எல்லா ஆளுகளும் வேலை பார்த்தாங்க. இப்போ தாவேகா கரண்ட் ஒருத்தர் எங்கள் ஆளுக்கு தான் வேலை பார்க்கணும், எங்களை மிரட்டுறாங்க. இது எங்கள் வேண்டியப்பட்ட ஆள் தான் வேலை பார்க்கணும், அடுத்த ஆள் வேலை பார்க்கக்கூடாதுன்னு அவங்க மிரட்டுறாங்க. போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் பச்சை நிறமாக மாறியிருப்பதால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட சுத்திகரிப்பு 50% பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். கர்நாடக மாநில தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் காவிரி ஆற்றில் கலப்பதால் நீர் பச்சை நிறமாக மாறியுள்ளதாகவும் எனவே குடிநீரை கொதிக்க வைத்து பயன்படுத்துமாறும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். குடிநீரின் நிறம், மனம் அல்லது சுவையில் ஏதேனும் மாற்றம் தென்பட்டால் உடனடியாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தகவல் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் நெல்லை, தென்காசி, குமரி, திண்டுக்கல், தேனி, கோவை, நீலகிரியில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதால் காலிங்கராயன் கால்வாயில் தண்ணீர் திறக்க கீழ்பவானி பாசன விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காலிங்கராயன் கால்வாயில் வரும் 28ஆம் தேதி முதல் தண்ணீர் திறக்க மாவட்ட நிர்வாகம் அரசுக்கு கருத்துரு அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து காலிங்கராயன் கால்வாயில் தண்ணீர் திறந்தால் கீழ்பவானி பாசன பகுதிகளில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு எழக்கூடும் என விவசாயிகள் தெரிவித்தனர். அணையில் எவ்வளவு தண்ணி இருக்கு? 55 அடி இருக்கு. இது 6 டிஎம்சிக்கு குறைவானது. 2 டிஎம்சி எடுக்க முடியாத தண்ணீர். இந்த நிலைமையில் அவங்களுக்கு திறந்தா இந்த கீழ்பவானி பாசனத்தில் குடிநீருக்கு என்ன பண்ணுறது? இந்த 2,07,000 ஏக்கரில் 10 தொகுதிகளில் பவானிசாகர் தொகுதியிலிருந்து கரூர், அரவாக்குறிச்சி தொகுதி வரலும் இருக்குது பாசனம். இந்த 10 தொகுதி மக்களுக்கு குடிநீருக்கு அங்கே போகுது. ஏராளமான தென்னை மரங்கள் இருக்கு. மேலும் விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி காலிங்கராயன் கால்வாயில் தண்ணீர் திறந்தால் கோவை, சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் பச்சை நிறமாக மாறியிருப்பதால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட சுத்திகரிப்பு 50% பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். கர்நாடக மாநில தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் காவிரி ஆற்றில் கலப்பதால் நீர் பச்சை நிறமாக மாறியுள்ளதாகவும் எனவே குடிநீரை கொதிக்க வைத்து பயன்படுத்துமாறும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். குடிநீரின் நிறம், மனம் அல்லது சுவையில் ஏதேனும் மாற்றம் தென்பட்டால் உடனடியாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தகவல் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நகர்மன்ற கூட்டத்தில் குடிநீர் கட்டண உயர்வை கண்டித்து கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். குளச்சல் நகராட்சிக்கு உட்பட்ட வீடுகளுக்கு வழங்கும் குடிநீருக்கான கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நகர்மன்ற தலைவர் நசீர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த பிரச்சினை முறையிடப்பட்டது. குடிநீர் கட்டண உயர்வுக்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் 2 கவுன்சிலர்கள் அங்கிருந்த மேஜை, நாற்காலிகளை தூக்கி வீசினர். கூட்டரங்கின் வெளியே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இச்சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தம்மநாயக்கன்பள்ளி கிராமத்தில் முள்வேலி அமைத்து பொதுப்பாதை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக பட்டியலின மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். தம்மநாயக்கன்பள்ளி கிராமத்தில் பட்டியலின மக்களும் மாற்று சமூகத்தினரும் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கிருந்த பொதுப்பாதை தங்களுக்கு சொந்தமானது என வருவாய்த்துறையினர் மூலம் அளவீடு செய்து கல் தூண்களை மாற்று சமூகத்தினர் அமைத்திருக்கின்றனர். பாதையை அடைக்க வேண்டாம் என்று கூறியும் கல் தூண்களிடையே முள்வேலியும் போடப்பட்டிருப்பதாக கூறி பட்டியலின மக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த ரோடு வந்துட்டு பட்டால இருக்கு, எங்களுக்கு தான் சேருது அப்படின்ட்டு எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு போறதுக்கு வழி இல்லாம காம்பவுண்ட் போட்டுட்டு கம்பி போட்டுட்டு இருந்தாங்க சார் மார்னிங். மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு முள்வேலியை அகற்றி பொதுப்பாதையை மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தமிழக முதல்வர் விஜயின் 40 நாள் ஆட்சி சினிமா வசனங்கள் நிறைந்த கலிகுலா ஆட்சியை நினைவுபடுத்துவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காட்டம் தெரிவித்துள்ளார். பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு விஜய் அளித்த பதிலுரை குறித்து எக்ஸ் தளத்தில் அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். விஜயின் பதிலுரை மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் அது ஆவேசம், ஆக்ரோஷம், நக்கல், நையாண்டி கலந்த புளித்துப்போன சினிமா வசனங்களின் தொகுப்பாகவே அமைந்திருந்ததாக கூறியுள்ளார். கடந்த மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பு முந்தைய அரசின் அலட்சியத்தால் தான் தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்ததாக கூறிய முதலமைச்சர் 40 நாட்களில் அதை தடுக்க எடுத்த உறுதியான நடவடிக்கைகள் என்ன? முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் போட்ட முதல் 3 கையெழுத்துகளில் ஒன்றான போதைப்பொருள் தடுப்பு படை தற்போது தூங்கிக் கொண்டிருக்கிறதா எனவும் தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். குதிரை பேரம் நடத்தி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்குவதாக ஆசை வார்த்தை கூறி சிலரை தட்டி தூக்கியதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை உங்கள் அரசியல் சுயநலத்திற்காக ராஜினாமா செய்ய வைத்ததும் தான் நீங்கள் பேசும் ஜனநாயகமா என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேகாவின் 40 நாள் ஆட்சியில் நடந்துள்ள குற்றச்சம்பவங்களில் அக்கட்சியினருக்கு தொடர்பு இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக ஆலோசனைக் கூட்டம் மூங்கில் மண்டபம் அருகில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நயினார் நாகேந்திரன் முடிவில் பேட்டியளித்த போது தாவேகா அரசை விமர்சித்தார். என்ன பொறுத்த மட்டும் இந்த சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் ஸ்டுடியோவுக்குள் நடைபெற நிகழ்ச்சி மாதிரியாக எனக்கு தெரியும். வசனங்கள் பேசுவதும் எழுதி கொடுத்தது பேசுவதும் தான் நடக்கும். இந்த 40 நாளையிலையும் சரி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், நான் இப்போ குறிப்பிட்டு சொல்கிறேன், ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய பேரை என்னால் சொல்ல முடியும். கற்பழிப்பு சம்பவங்களில் தொடர்பு இருக்காங்க, கஞ்சா கடத்தலில் தொடர்பு இருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடையும் சொல்ல முடியும். அவ்வளவு குளறுபடியும் நடக்கும். யார் பாஜகவை விட்டுச் சென்றாலும் எந்த காலத்திலும் கட்சிக்கு எந்த தொய்வும் கிடையாது என அண்ணாமலையை நயினார் நாகேந்திரன் மறைமுகமாக சாடினார். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளில் அவருக்கு கேக்குகளை பரிசளித்து நடிகை த்ரிஷா பிறந்த நாள் கொண்டாடிய புகைப்படம் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. முதலமைச்சர் விஜயின் 52வது பிறந்த நாளை அவருடன் சேர்ந்து நடிகை த்ரிஷா கொண்டாடியுள்ளார். 5 விதமான கேக்குகளை பரிசளித்து விஜயுடன் இருக்கும் புகைப்படத்தை நடிகை த்ரிஷா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு மகிழ்ந்துள்ளார். எல்லாவற்றையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுபவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என தலைப்பிட்டுள்ள நடிகை த்ரிஷாவின் இன்ஸ்டாகிராம் பதிவில் தாவேகாவினரும் நடிகர் விஜய், நடிகை த்ரிஷாவின் ரசிகர்களும் ஆர்வத்துடன் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். பிறந்த நாளன்று தலைமைச் செயலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட கேக் திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் த்ரிஷாவுடன் 5 கேக்குகளுடன் விஜய் பிறந்த நாள் கொண்டாடியது பேசுபொருளாகியுள்ளது.
பெரிய அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தை குறைந்த விலைக்கு SRM குழுமத்திற்கு விற்ற புகாரை சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 250 கோடி ரூபாய் மதிப்பிலான பெரிய அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தை 45 கோடிக்கு SRM குழுமத்திற்கு விற்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஒப்புக்கொண்டது. இதனை எதிர்த்து பெரிய அறக்கட்டளை தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையனிடம் சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே புகார் பரிசீலிக்கப்பட்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் விஜிலன்ஸ் பிரிவுக்கு மேல் நடவடிக்கைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வங்கியின் அதிகாரிகள் மீதே குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் அதே வங்கியின் விஜிலன்ஸ் பிரிவு மேற்கொள்ளும் விசாரணை நம்பகத்தன்மையை ஏற்படுத்தாது என தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம் என்று உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.